இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கொஞ்சம் கூட நியாயம்னே அவங்க பக்கம் நீங்க பேசவே முடியாது. எல்லாம் அநியாயம் பிடிச்சவங்களா தான் அவங்க புத்தி டியூன் ஆயிருக்கு. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இன்னைக்குதான் இணையதளங்கள்லாம் நல்லா வசதி ஆயிடுச்சுல, இஸ்ரேல் சார்ந்த நபர்கள்லாம் அவங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்களா, அவங்க தான் கொஞ்சம் பேச்சு கொடுங்க, பேசி பாருங்க. நம்மலாம் நான் சும்மாலாம் சொல்ல, பேசி பாருங்க யூதர்கள்ட்ட அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு பாருங்க. உன்னை எப்படி அவன் நடத்துறான்னு பாரு. இல்ல உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருக்கா, காசு எல்லாம் நிறைய இருக்கா, நீ போயிரு இஸ்ரேலுக்கு போய் உட்காந்து அவங்க மத்தியில நீ நான் ஒரு இந்தியன்னு சொல்லி போய்ப்பாரு. உன எப்படி அவங்க ஆரத்தி எடுத்து வரவேற்கிறான்னு எல்லாரையும் துப்புவானுங்க அசிங்கமா. நீ இந்தியனா, நீ ஹிந்துவா, தூன்னு துப்புவான். நீ என்னங்க துப்புறீங்க அப்படின்னு கிறிஸ்டினா நீங்க நினைப்பாங்க. இங்க நம்ம ஊர் இந்த பாதிரியார்கள்லாம் சில பேர் இஸ்ரேல் நம்மளுடைய பிராமிஸ் லேண்ட், அவர்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தாகமா பிரார்த்தனைகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க உட்காந்து நம்ம ஊர் நாடாரு இவங்க எல்லாம் கோனாரெல்லாம் உட்காந்து சர்ச்சில் உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. கிளம்பி போங்க இஸ்ரேல், கிளம்பி போ, இந்த பிராமிஸ் லேண்ட் எப்படி வரவேற்கிறான்னு பாப்போம். ஜீசஸை போட்டு தள்ளுவீங்களே. ஏண்டா இயேசுவை காட்டி கொடுத்து அவருக்கு கொலை செய்யறதுக்கு காரணமா அமைஞ்சவங்களே அவங்க தான். இப்ப நீங்க அந்த பக்கம் போயிட்டு அவங்க ஆதரவு நிக்கிற, சரி ஓகே, இப்ப நீ அங்க போய் பாரு, ஒரு கிறிஸ்டியன் சொல்லிட்டே போய் பாரு, தூணு துப்பிட்டு போங்க. அவங்க பெரிய ஆளுகள் துப்பினாலும் பரவாயில்ல, சின்ன குழந்தைலாம் துப்பிட்டு போங்க. நீ ஏதோ குழந்தைய கொஞ்ச நாள் போவ, தூணு துப்பிட்டு போவோம் மூஞ்சி. ராடிகலைஸ்டா இருப்பாங்க. அதுதான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நீ நான்லாம் கோயம்னா அவன் கால்நடைன்னு பொருள். யூதர் அல்லாதவர்களை கோயம்ஸ் தான் அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல. கோயம்ஸ் தாங்க சொல்லுவாங்க அடுத்தவங்கள. அப்ப அவங்கலாம் என்னன்னா கால்நடைகள் எப்படி அவங்க பயன்படுத்திக்குவாங்களோ அது மாதிரி நம்மளையும் பயன்படுத்திக்குவானுங்க. பழி கொடுக்கறது, உலகம் முழுக்க அழிச்சு விடுறது எல்லாமே பண்ணுவானுங்க. அப்ப இந்த அளவுக்கு மோசமான உளவியல் கொண்டவர்கள் தான் இன்னைக்குமே பாருங்க. பாலஸ்தீனத்துல காசால குழந்தைகளை கொல்றத அப்படிதான் கொள்ளுவோம், அந்த குழந்தைங்க நாளைக்கு வளர்ந்து தீவிரவாதிகளா மாறும், அதனால இப்பவே கொண்டுருவோம்னு சொல்லி அந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த பெண்கள் கொண்டு பேசுறாங்களா இல்லையா? இன்னொன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க இஸ்ரேல் ரொம்ப பாதுகாப்பான நாடு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஸ்ரேல்ல நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள் கையில துப்பாக்கியோட சுத்திட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? எல்லா வீட்டுக்குள்ளயும் பங்கர் இருக்கும், கையில துப்பாக்கியோட சுத்த கேட்டா அவன் பாதுகாப்புங்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த துப்பாக்கி வச்சுட்டு நீ பாலஸ்தீன மக்களை சுட்டது கிடையாதா? நிறைய பேர் கொண்டிருக்காங்க இந்த மாதிரி அசால்ட்டா கொண்டிருக்காங்க. அப்போ நீங்க இப்ப பாலஸ்தீன மக்கள் சொல்லுவாங்கல்ல, எங்களுடைய பூர்வீக வீட்டுல இவனுக்கு பூந்துக்கிட்டானுங்கன்ட்டு, அது எப்படி நடந்துச்சு? நம்ம அலோவ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடு, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கட்டின வீடு, நீ வெளியில போ, நாங்க இங்கதான் தங்க போறோம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் 4 பேர் துப்பாக்கியோட மிரட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சண்டை தான் போடுவோம். சண்டை போட சுட்டுருவான். என்ன பண்ணுவீங்க? வேற வழியில பொத்தி அப்படி போனா எவ்வளவு ஒரு வழியா இருக்கும். அது நமக்கு நடந்திருக்கா? கேட்டா பைபிள் எழுதி இருக்குது பாரு, இது சொந்தம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்துட்டாங்க. உள்ள அவங்க எவனோ கட்டின வீட்டுக்குள்ள பூந்துட்டானுங்க அவங்க. இதெல்லாம் உட்காந்து நம்ம இந்த உலகம் கண்மூடி கடந்து போச்சு பாத்தீங்களா? அதோடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த உலகம் இஸ்ரேலால அழிய போகுது. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகம் அழிவுக்கு காரணமாக அமைய போறது இஸ்ரேல்.